வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இன்று முதல் மழையுடனான வானிலை, மக்களே அவதானம். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட தகவல். கனமழையின் கோர தாண்டவம், முதலாவது மரணம் பதிவு, மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. நாட்டிலுள்ள பாடசாலைகளுக்கு வழங்கப்பட உள்ள விடுமுறை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. மறு அறிவித்தல் வரை பிரதான வீதி ஒன்று தற்காலிகமாக மூடல், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பூஜித் மற்றும் ஹேமஸ்ரீயின் பரிதாப நிலை, சிறைச்சாலைக்குள் சிறப்பு சலுகைகள் அனைத்தும் மறுப்பு. அரசு அன்று சொன்னது என்னவோ இன்று செய்வது என்னவோ, அரசின் வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேறவில்லை, விவசாயிகள் கடும் குற்றச்சாட்டு. தமிழர் பகுதியில் காட்டு பகுதியில் எரிந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ள சடலம், பெரும் பதற்றம். அதிகாலை வேளையில் நடந்த கோர விபத்து, இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதால் சம்பவம், 20 பேருக்கு நேர்ந்த சோகம். சாரதிக்கு திடீரென ஏற்பட்ட சுகயீனம், விபத்தில் சிக்கிய வாகனம், ஒருவர் பலி மற்றுமொருவர் காயம். இலங்கையின் பல பகுதிகளில் இன்று முதல் மழையுடனான வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சப்ரகமுவ மாகாணம் மற்றும் கண்டி, நுவர்லியா மாவட்டங்களின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பதிவாகக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ, ஊவா, கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இந்த பகுதிகளில் நாள்பட்ட மேகமூட்டமான வானிலையும் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை மேல், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்கள் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமத்திய சப்ரகமுவ, தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் திடீர் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடற்பரப்பை பொறுத்தவரை புத்தளம் முதல் கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை, மட்டக்களப்பு வழியாக திருகோணமலை வரையிலான கடல் பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தென்மேற்கு திசையிலிருந்து மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் நிலையில் காலி முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். மேலும் புத்தளம் முதல் கொழும்பு வழியாக காலி வரையிலான கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகிறது. இதனால் காலி முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடல் பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படலாம். எனவே மறு அறிவிப்பு வெளியாகும் வரை அந்த கடல் பகுதிகளுக்கு மீன்பிடி மற்றும் சிறிய படகு நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்றொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புத்தளம் முதல் கொழும்பு வழியாக காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடல் பகுதிகளில் கடல் அலைகளின் உயரம் சுமார் 2.5 முதல் 3 மீட்டர் வரை உயரக்கூடும் என்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடல் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக மாறக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மலையகத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவு விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த அனர்த்தம் இன்று நாவலப்பிட்டிய சோலங்கந்தை பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியான மழை காரணமாக அந்த பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை கடந்த 2 நாட்களாக நிலவும் கடும் மழையால் மலையக பகுதிகளில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு அபாயம் மேலும் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதனிடையே கடந்த 24 மணி நேரம் மகாவலி, களனி மற்றும் களு ஆறுகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் மலையக பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களும் அந்த பகுதிகளில் பயணிக்கும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மத்திய மாகாணத்தின் 6 கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு தேவை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் விடுமுறை வழங்குவதற்கான அதிகாரம் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நயோமி ஹெட்டியாராச்சி இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி ஹெட்டன், கொத்மலை, நுவர்லியா, கம்பளை, கண்டி மற்றும் தெல்தனிய கல்வி வலயங்களில் உள்ள பாடசாலைகளின் அதிபர்கள் தங்களது பகுதிகளில் நிலவும் வானிலை மற்றும் பாதுகாப்பு நிலையை கருத்தில் கொண்டு பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிப்பது தொடர்பான தீர்மானத்தை சுயமாக மேற்கொள்ள முடியும். இது தொடர்பான அறிவுறுத்தல் அனைத்து வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நயோமி ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் நிலவரும் சீரற்ற வானிலை காரணமாக பாறைகள் சரிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் கண்டி கொழும்பு பிரதான வீதியின் பஹால கடுங்கனாவ பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதேவேளை கண்டி கணேதன்ன வீதியில் பாதுகாப்பு காரணங்களால் போக்குவரத்துக்காக மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த வீதிகளை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மறு அறிவித்தல் வெளியாகும் வரை மாற்று பாதைகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதனிடையே ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியிலும் போக்குவரத்து முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ ஆகியோருக்கு சிறைச்சாலை விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட எந்தவித சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படவில்லை என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் அனுருத்த கஜநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க போதுமான நடவடிக்கைகளை எடுக்க தவறியதாக குற்றவாளிகளுக்காக காணப்பட்ட இருவர் கடந்த 31ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் அமர்வு மரண தண்டனை விதித்தது. அதனைத் தொடர்ந்து மரண தண்டனை கைதிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பிரிவுக்கு அவர்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அங்கு நடைமுறையில் உள்ள அனைத்து சிறைச்சாலை விதிமுறைகளும் அவர்களுக்கு சமமாக பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மரண தண்டனை கைதிகளுக்கு வழங்கப்படும் சிறை ஆடைகளே இருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளதுடன் சிறைக்கு வெளியிலிருந்து உணவு பெற்றுக் கொள்வதற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. அதே நேரம் நடைமுறையில் உள்ள சிறைச்சாலை ஒழுங்கு விதிகளின் அடிப்படையில் வாரத்திற்கு ஒரு முறை குடும்ப உறுப்பினர்கள் சந்திப்பதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அப்பாற்பட்ட எந்தவித விசேட சலுகைகளும் வழங்கப்படாது என்றும் சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வெலிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் பூஜித் ஜெயசுந்தர் மற்றும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகிய இருவரும் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் அனுருத்த கஜநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். தேர்தல் காலத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களும் உதவி திட்டங்களும் இன்னும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேறாததால் தாங்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே நெல்லின் கொள்வனவு விலை அண்மை காலமாக கணிசமாக குறைந்துள்ளதால் உற்பத்திக்காக மேற்கொண்ட செலவுகளை மீட்டெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த சூழ்நிலை தங்களின் வாழ்வாதாரத்தையும் விவசாய நடவடிக்கைகளையும் கடுமையாக பாதித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள் தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை தாமதமின்றி நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் நெல்லுக்கு நியாயமான உத்தரவாத விலையை நிர்ணயிப்பதுடன் விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண உதவிகளையும் விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி இரணைமடு குளத்திற்கு அண்மையில் உள்ள காட்டு பகுதியில் எரிந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சடலம் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் அப்பகுதி கிராம அலுவலர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்த நபரின் அடையாளம் மற்றும் மரணத்திற்கான காரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கேகாலை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் சுமார் 20 பேர் காயமடைந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ரம்புக்கனையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் திகனையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் இன்று காலை சுமார் 6:15 மணியளவில் மோதிக்கொண்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த சுமார் 20 பேர் உடனடியாக மீட்கப்பட்டு கேகாலை போதனா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்துக்கான காரணம் தொடர்பில் கேகாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கல்முனை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பாண்டிருப்பு தாளவட்டுவான் சந்தி பிரதான வீதியில் நேற்று மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். மட்டக்களப்பிலிருந்து கல்முனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சிறிய ரக வாகனம் தாளவட்டுவான் சந்திக்கு அருகில் சென்றபோது சாரதிக்கு ஏற்பட்டதாக கூறப்படும் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வீதியோரத்தில் அமைந்திருந்த லொத்தர் விற்பனை நிலையத்திற்குள் வாகனம் வேகமாக மோதியதுடன் பின்னர் தலைகீழாக புரண்டுள்ளது. இந்த விபத்தின் தாக்கத்தால் லொத்தர் விற்பனை நிலையம் கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் அதன் கட்டமைப்பும் இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் காயமடைந்த வாகன சாரதியும் லொத்தர் விற்பனை நிலைய உரிமையாளரும் உடனடியாக மீட்கப்பட்டு கல்முனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் வாகன சாரதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் புலனறுவை பகுதியை சேர்ந்த 63 வயதுடைய கமகே சுனில் சாந்த என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதற்கிடையில் காயமடைந்த 56 வயதுடைய லொத்தர் விற்பனை நிலைய உரிமையாளர் மூர்த்தி தம்பி வேணுதாஸ் தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்து தொடர்பில் கல்முனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.